Ninth standard math chapter 3 algebra exercise 3.1. Add the following polynomial and find the degree of the resultant polynomial. இப்போ ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க. P of x equal to 6x square minus 7x plus 2. Q of x is equal to 6x cube minus 7x plus 15 கொடுத்துருக்குறாங்க. ரிசல்டன்ட் பாலினாமியல். ரிசல்டன்ட் பாலினாமியல்னா இதை வந்து ரெண்டையும் டோட்டல் பண்ணணும். இப்போ நம்ம ரிசல்டன்ட் பாலினாமியல் P of x ப்ளஸ் Q of என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம இப்போ ரெண்டு டேமையும் ஆட் பண்ணிக்கிறோம். தென் 6x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12 இல்லை 2 ப்ளஸ் 6x cube minus 7x plus 15 that is equal to இப்போ பாருங்கள் பவர் ஃபஸ்ட்டு 6x cube இருக்குது 6x cube நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 6x ஸ்கொயர் பவர் அந்த ஆர்டரில் பவரோட எது ஹையஸ்டாக இருக்கோ அந்த ஆர்டரில் கொண்டு வாங்க. 6x cube நெக்ஸ்ட்டு 6x ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு மைனஸ் 7x minus 7x plus 2 plus 15 that is equal to 6x cube plus 6x square minus 7x minus 7x minus 14x minus 14x 2 plus 15 17. ஓகே, இப்போ இதுதான் என்னது ரிசல்டன்ட் பாலினாமியல். ரிசல்டன்ட் பாலினாமியல் வந்து 6x cube ப்ளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 14x ப்ளஸ் 17. இப்போ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிகிரி ஈக்குவல் டு டிகிரி வந்து இந்த ஈக்குவேஷனோட ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. நமக்கு வந்து ஹையஸ்ட் பவர் 3, டிகிரி வந்து 3. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தென் h of x is equal to 7x cube minus 6x plus 1. Next f of x equal to 7x cube plus 17x minus 9. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ரிசல்டன்ட் வெக்டார் கண்டுபிடிக்கணும். h of x ப்ளஸ் f of x ஈக்குவல் டு 7x cube மைனஸ் என்னது 6x ப்ளஸ் 1 ப்ளஸ் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 17x மைனஸ் 9 that is equal to இப்போ ஹையஸ்ட் பவர் 7x cube. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ளஸ் 7x ஸ்கொயர் மைனஸ் 6x எக்ஸ் டேமெல்லாம் எழுதிட்டுங்க ப்ளஸ் 17x ப்ளஸ் 1 மைனஸ் 9. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹையஸ்ட் பவர் 7x cube ப்ளஸ் 7x ஸ்கொயர். இப்போ 17xலேருந்து 6xை மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 11x. ஓகே, அதாவது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா சப்ராக்ஷன் பண்ணி பிக் நம்பரோட சிம்பிளை போட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் 9 ப்ளஸ் 1 இங்கேயும் மைனஸ் 8. இப்போ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் டிகிரி ஈக்குவல் டு நமக்கு ஹையஸ்ட் பவர் வந்து 3. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் வந்து f of x equal to 16x power 4 minus 5x square plus 9. Next, g of x is equal to minus 6x square 6x cube plus 7x minus 15. Okay.
இப்போ இங்கேயும் என்ன செய்யணும்னா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ரிசல்டன்ட் வெக்டார் என்னன்னா ரெண்டையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணிக்கணும். f of x plus g of x is equal to 16x power 4 minus 5x square plus 9. Next, minus 6x cube plus 7x minus 15. That is equal to, இப்போ பாருங்க நமக்கு பவர் ஃபஸ்ட் என்ன இருக்குது, 16x power 4, 16x power 4. நெக்ஸ்ட்டு க்யூப் இருக்குது மைனஸ் 6x க்யூப். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம் இருக்குது மைனஸ் 5x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் இருக்குது ப்ளஸ் 7x. மைனஸ் 15லேருந்து 9 சப்ராக்ஷன் பண்ணுங்க, அப்போ மைனஸ் என்னது வருது 6. ஓகே, இப்போ டிகிரி எழுதிடுங்க. டிகிரி ஈக்குவல் டு ஹையஸ்ட் பவர் வந்து நமக்கு 4. ஓகே, subtract the second polynomial from the first polynomial and find the degree of the resultant polynomial. இங்கே வந்து சப்ராக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு. அப்படின்னா q of x மைனஸ் p of x ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் q of x என்ன இருக்குது 6x மைனஸ் 9 மைனஸ் ஃபஸ்ட்டு பாலினாமியல் அப்படின்னா 7x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 1. That is equal to 6x minus 9 மைனஸ் எல்லாம் இன்டூ பண்ணுங்க, மைனஸ் 7x ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 1. அதாவது சிம்பிள் ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ சிம்பிள் வந்து முன்னாடி பாருங்கள் மைனஸ் 7x ஸ்கொயர் ஆர்டர் பேஸில் எழுதுங்க plus 6x minus 6x minus 9 plus 1. இப்போ minus 6x plus 6x cancel ஆகிடும். then minus 7x square ஒரு plus 6 ஒரு minus 6 0. then minus 9லேருந்து plus 1 சப்ராக்ஷன், ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் போடுவோம் minus 8. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிகிரி ஆஃப் த ரிசல்டன்ட் பாலினாமியல். இதுதான் ரிசல்டன்ட் பாலினாமியல், இதோட டிகிரி கேட்டிருக்காங்க. டிகிரி வந்து ஹையஸ்ட் பவர் ஏதோ அதுதான் டிகிரி 2. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். சப்டிஷன் 2. கொஸ்டின் எழுதிடுவோம். f of y is equal to 6y square minus 7y plus 2. g of y equal to 7y plus y square. ஓகே, இப்போ பாருங்கள் இங்கேயும் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் வந்து என்ன இருக்குது, g of y மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் என்னது f of y is equal to 7y plus y square minus இந்த டேர்ம் எழுதிடுங்க 6y square minus 7y plus 2. that is equal to 7y plus y square. இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்க, மைனஸ் 6y square மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 7y மைனஸ் 2. அதாவது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y ஸ்கொயர், அடுத்தது ப்ளஸ் 7y ப்ளஸ் 7y மைனஸ் 2. தட் இஸ் ஈக்குவல் டு 1y ஸ்கொயர் மைனஸ் 6y ஸ்கொயர். இப்போ மைனஸ் 6லேருந்து 1 போயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு கொடுத்துடுங்க. 6லேருந்து 1 மைனஸ் பண்ணால் என்ன வரும், மைனஸ் 5y ஸ்கொயர் 7y 7y ப்ளஸ் 14y மைனஸ் 2. இப்போ டிகிரி எழுதிடுங்க. டிகிரி ஈக்குவல் டு 2. டிகிரி வந்து என்னது 2.
நெக்ஸ்ட் தேர்டு சம் பாருங்க. கொஸ்டின் எழுதிட்டோம். h of z equal to z power z power 5 minus 6z power 4 plus z. Then f of z equal to 6z square plus 10z minus 7. ஓகே, இப்போ இங்கேயும் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது? எஃப் ஆஃப் இசட். செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது? எஃப் ஆஃப் இசட். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் இசட் மைனஸ் ஹெச் ஆஃப் என்னது இசட் சீக்வல் டு, இப்போ எஃப் ஆஃப் இசட் என்னது? 6z ஸ்கொயர் ப்ளஸ் 10z minus 7. Next minus z power 5 minus 6z power 4 plus z. That is equal to 6z square plus 10z minus 7. Symbol full change பண்ணிடுங்க. Minus z power 5 minus into minus plus 6z power 4 minus z. Okay. இப்போ பாருங்கள், மைனஸ் இசட் பவர் 5 பிக் நம்பரோட ஃபஸ்ட் ஆர்டர் வைஸ் எழுதுங்க. இசட் பவர் 5 நெக்ஸ்ட்டு 4 ப்ளஸ் 6z பவர் 4 நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் எழுதிடுங்க, க்யூபு கிடையாது. ப்ளஸ் 6z ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு 10z மைனஸ் z ப்ளஸ் 10z மைனஸ் z நெக்ஸ்ட்டு மைனஸ் 7. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பவர் 5 plus 6z power 4 plus 6z square. 10zலேருந்து z மைனஸ் பண்ணிங்கன்னா 9z minus 7. ஓகே, இப்போ பாருங்கள், டிகிரி ஆஃப் த பாலினாமியல். டிகிரி ஆஃப் த பாலினாமியல் வந்து நமக்கு வந்து ஹையஸ்ட் பவர் என்னது வந்திருக்கு? 5. ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.